எல்லோருக்கும் வணக்கம். சாப்பாட்டுக்கு ஒரு கரண்டி நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் பஜனை பாடுறதுக்கு 1 லிட்டர் நெய் எடுத்துக்கிட்டு ஓடி போனானா ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே ஓரளவுக்கு ஜெயிச்சு மேலே வந்துடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, 70 லட்ச ரூபா நான் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணிட்டேங்க, எல்லாமே போயிடுச்சுங்க, இனி நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி மனசுடைஞ்சு உட்காந்துருக்காப்புல. அதாவது எல்லாத்துக்குமே எல்லா தொழிலும் ஒத்து வராது. செபி என்ன சொல்லுது, 11% தாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்க முடியும். அதே இன்ட்ராடேல ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணால் ஒரு 30% பேர் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமான தொழில் இல்லை. 100 பேர் போனால் 88 பேர் 89 பேர் நஷ்டம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறோன்னா 100 பேர் போனால் 70 பேர் நஷ்டம் பண்ணிட்டு தான் வருவாங்க. உங்கள் மேலே அது தப்பு கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டு விடுறது அப்படின்றதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 100க்கு 100 பேர் ஜெயிக்க தான் செய்கிறாங்க. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாரு பாருங்க, எனக்கு எஃப்என்டோவில் 10 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் ஆயிடுச்சு, தயவுசெய்து யாருமே ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய மனசில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே தான் பார்த்துடுக்கிறீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபம் வரலின்ட்டுலாம் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபம் வருது, நஷ்டம் வருது. கடைசியில் நெட்டை எடுத்து பார்த்தோம்னா நஷ்டம் தாங்க வருது, பெரிய லாஸ் தாங்க வருது. 3 லட்ச ரூபா பக்கம் நான் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்கு பார்த்தோம்னா இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 5 மாதம் கணக்காகுது. இந்த 5 மாதத்துலேயே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 70,000 ரூபா சம்பாரிச்சிட்டேன். நீங்கள் இதே மாதிரி எஃப்என்டோவை டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுடைய சர்வீஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய வீடியோ பார்த்தா ட்ரேடிங் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இப்போ லாபத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் லாஸ் பண்ணுறதுல தப்பில்லை. ஏன்னா அதில் ஒரு ரொம்பவுமே வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மி. உங்கள் மேலே எது தப்புனா 2-3 லட்ச ரூபாய்க்குள்ளேயே, அதாவது உங்கள் சக்திக்குள்ளேயே நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டு பேசாமல் எந்திரிச்சு ஓடி வந்துட்டீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் பெரிய அளவில் லாஸ் பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்கள் ஜென்ரேஷனில் இனி நீங்கள் எந்திரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் தான் உங்களை காப்பாற்றி வரணும். இந்த சமயத்தில் ஒரு நண்பர் பாருங்கள், இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆரம்பிச்சிருக்கார், ஸ்விங் ட்ரேடிங்கில் போயிருக்கார், அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஆகி கடைசியில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆகிட்டாரு, வேறு வழி இல்லை அப்படின்றாப்புல. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, எடில்வைஸ் அப்படின்ற ஒரு ஷேர் நம்மெல்லாம் கூட இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 60 ரூபா ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 60 ரூபாயிலிருந்து 105 ரூபாய்னா கிட்டத்தட்ட 76% கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அவர் எனக்கு ஒரு 60% லாபம் வந்தோடனே வித்துட்டு நான் வெளியே ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ இந்த எடில்வைஸ் மாதிரியே வேறு ஏதாவது ஒரு 5 ஷேர்கள் இருக்கா மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு இருக்கா? இவன் எத்தனை மாதத்தில் வந்திருக்கான்? ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்குள்ளே மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான்னு வச்சிங்களேன். அப்போ அது மாதிரி ஏதாவது மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்புள்ள ஷேர்கள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இந்த எடில்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் 1% மேலே டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருந்திருக்கான். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பிஇ விட அந்த ஸ்டாக் பிஇ அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய விலை டெக்னிக்கலாகவும் மேலிருந்து ஆல்மோஸ்ட் 80 ரூபாயிலிருந்து சரிஞ்சு 60 ரூபாய்க்கு கீழே கிடந்தான். அப்போ இதே மாதிரி மேல் நோக்கி ஏற வாய்ப்புடைய ஒரு 5 ஷேர்கள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போய் தேடுறோம்னு வச்சிங்களேன். இந்த ஸ்டாக்ல வேற எது நல்ல அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் 28% ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 25%க்கு மேலே. அப்போ 25%க்கு மேலே ஹோல்டிங் உடைய பங்குகள் ஃபாரினர்ஸ் 25%க்கு மேலே ஸ்டாக் வாங்கியிருக்கணும். அதுக்கெல்லாம் டிவிடெண்டும் 1% கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு பார்த்தோம்னு வச்சிங்களேன். இந்தியாவிலேயே மொத்தம் 20 பங்கு தான் வருது. சரி, அப்போ அந்த 20 பங்கு வரும்பொழுது எடில்வைஸில் எப்படி இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் வருது. அப்போ அந்த மணப்புரம் ஃபைனான்ஸினுடைய இண்டஸ்ட்ரி பி 23, ஸ்டாக் பி 8னா ஃபண்டமெண்டல் படி அவன் இன்னும் மேல் நோக்கி போகணும். ஆனால் சார்ட்டில் அவன்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் மேல் நோக்கி தான் இருக்கான். அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு பங்கு வரும், ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு, அது போன்ற கம்பெனிகள்லேருந்து தூரம் ஓடி போகிறது நல்லது. ஏன்னா அவனுடைய பிஎன்எல்ல ஒரு விஷயத்தையும் ஞானம் கண்டமேனிக்கு இருக்குது. அதே மாதிரி முதலீட்டாளரில் போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் தான் எஃப்ஐஐ சட்டின் லிமிட்டட்னு ஒருத்தன்
38% ஹோல்டிங் அப்படின்னா அது எல்லாம் எப்படி நம்புறது? அப்போ டாப் 5 கம்பெனிஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், இண்டஸ்ட்ரி பியும் விடவும் ஸ்டாக் பி கம்மியாக இருக்கணும், எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் நல்லா ஒரு 25%க்கு மேலே இருக்கணும். அப்படின்னா இந்த சியன்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அப்படித்தான் இருந்தான். சமீபத்தில் கூட 1600 ரூபாயில் இருந்தால் அது என்னன்னு பார்க்கறக்குள்ளேயே 1600 ரூபாயிலிருந்து 2000 வந்துட்டான், 400 ரூபா ஏறிட்டான். அப்போ இந்த சியன்ட் இங்கிருந்து இன்னுமே மேல் நோக்கி ஒரு 400 ரூபா ஏறிச்சுன்னா இந்த எடில்வைஸ் எப்படி சாதிச்சுதோ அதே மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனி சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நம்பர் 1. எடில்வைஸ் மாதிரியே இந்த சியன்ட் அப்படின்றது மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், இதுலேயுமே ஃபாரினர்ஸ் அப்படின்றவங்களுடைய ஹோல்டிங் ரொம்பவுமே கன்சிடரபிளான அளவுக்கு அதிகமாக இருக்குது. இவனுடைய சார்ட் ஏற்கனவே இவன் மார்ச் மே அந்த சமயங்களில் வாய்ப்பு கொடுத்தான், இப்போ வாய்ப்பு போயிடுச்சு, கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். பட் இருந்தாலும் மறுபடியும் 1800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 1600 ரூபாயில் இருக்கான். மறுபடியும் ஒரு 200 ரூபா ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஹீரோ மோட்டோ கார்ப்பும் அதே மாதிரி தான், அவனுடைய பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கிருந்து இன்னொரு பழைய ரேட் வந்ததுன்னா ஒரு 500 ரூபா ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேரில் அதுலேயும் வாய்ப்பு பாதி வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. இந்த கம்பெனிலையும் முதலீட்டாளர்கள் எஃப்ஐஎஸ் அப்படின்னு போய் பார்த்தா 57% ஹோல்டு பண்ணுறாங்க. இந்த கம்பெனியினுடைய சார்ட்டின் படி பார்த்தோம்னா சமீபத்தில் கூட இதெல்லாம் ஒரு 190 ரூபா வந்த பங்கு வந்தோடனே டபக்குன்னு ஏறிவிட்டான், இப்போ 210 இருக்கான். ஸோ பாதி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது முடிஞ்சிருச்சு. மறுபடியும் 230 வர்றானா அப்படின்னு பார்க்கணும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ்இண்ட் பேங்க். இவனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ விடவும் ஸ்டாக் பிஇ ஈக்குவலாக தான் இருக்குது. இது வந்து சார்ட்டில் பார்க்கும்பொழுது 1700 ரூபா வரைக்கும் இருந்த பங்கு இப்போ 1400 ரூபாயில் இருக்கான். அப்போ பழையபடி இந்த 300 ரூபா பக்கத்தில் வருவானா அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ எடில்வைஸ் மாதிரியே கீழிருந்து டபக்குன்னு மேல் நோக்கி ஏற வாய்ப்புடைய பங்குகளாக அவனை மாதிரியே ஜெராக்ஸ், அவனை மாதிரியே ஜாதகம் இருக்குது அப்படின்னா இது போன்ற ஒரு 5 பங்குகளாக நான் பார்க்குறேன். இவர் யாருங்க, ஷேர் மார்க்கெட்டு மேலே முரட்டு பக்தராக இருப்பார் போல். அதாவது இவர் லம்பை வாங்கி வச்சுருக்கார், அந்த போர்ட்ஃபோலியோக்கெல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது. இன்னுமே லாரியில் நான் நிறையா பணம் வச்சுருக்கேன், அந்த பணத்தை இறக்கி விடணும்னா மார்க்கெட் ஒரு 10% கரெக்ஷன் ஆகணும். ஆனால் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முரட்டுத்தனமான கோரிக்கை ஒன்று வைக்கிறாரு. அது எப்படிங்க, அழகான பொண்டாட்டி அன்பாகவும் இருக்கணும் ஆசையாகவும் இருக்கணும்னா எப்படி, அந்த மாதிரி டிசைன்லேயே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டு இறங்கும் பொழுது பண மூட்டை இறக்கி விடணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ இம்பேக்ட் ஆக தான் செய்யும். இது கசப்பான மருந்து, சாப்பிட்டு தான் ஆகணும். நண்பர்களே, உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது மல்டி இயர் பிரேக் அவுட் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி போனது, மறுபடியும் இப்போ 10 வருஷம் கழித்து அந்த பழைய ஹையை தாண்டும் பொழுது ஒரு 10-20% மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நான் சில ஷேர்களில் பார்த்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேர்லாம் வந்து பல வருஷமாக படுத்து கிடந்த ஷேர். அவனுடைய பழைய ஹை 2021 ஹையை தாண்டினதுக்கப்புறம் 1200 ரூபா ரேஞ்சில் தாண்டினது இப்போ 1558 இருக்குது. ஆனால் இது எல்லா முறையும் நடக்குமா அப்படின்னா எல்லா ஷேர்லேயும் நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஐஆர்எஃப்சின்னு ஒரு ஷேர், இவனு என்ன பண்ணா சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி இயர் ஹையல் எல்லாம் தாண்டினான். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மல்டி இயர் ஹை அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 2024 வந்த ஹையை ஒரு 8 மாதம் கழித்து அவன் ஹை தாண்ட முடியல. ஆனால் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா 2023 வந்த ஹையை அந்த வருஷத்துலேயே அவன் தாண்ட முயற்சி பண்ணி அது சக்ஸஸ் தான். ஆக இது வந்து யாருக்கு ஒரு நல்ல அருமையான விஷயம் என்னன்னா, ரொம்பவுமே டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஹையை வந்து தாண்டான் அப்படின்னா அதை தாண்டினோடனே வாங்கி ஒரு 20-30% கிடைச்சா கொடுத்துடலாம், அல்லது கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு 10% 15% கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டிசிப்ளினான ஆட்கள். அதே மாதிரி எனக்கு ஒரே மாதத்துக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வேணும், சும்மா வாங்கி வச்சுக்கிட்டு 6 மாதம் கழித்து நான் 40-50% புக் பண்ணுற ஆள் கிடையாது. நான் வாங்கணுன்னே எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்ற ஆட்கள் இந்த மாதிரி மல்டி இயர் ஹையை தாண்டும் பொழுது ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவாங்க. ஒரு 20% 40% அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. கீழே இறங்குற மாதிரி இருந்தால் வெளியே வந்துடுவாங்க. அப்படி கீழே வரும்போது வெளியே வராமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா,
யூபிஎல்னு ஒரு ஷேர் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அவன் இந்த மாதிரி தான் மல்டி இயர் ஹை தாண்டும் பொழுது ஒரு முறை 10-20% கொடுத்துருக்கான். கொடுக்காம முட்டை என்ன ஆகுது, அவன் கீழே வந்து அப்புறம் மறுபடியும் படுத்துருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் 2021 அதே மாதிரி மல்டி இயர் ஹை அப்படின்றத இந்த இடத்துல தாண்டியிருக்கான். அப்போ ஒரு சிறிய வருமானம். ஆனால் இங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் கீழே விட்டுறோம் அப்படின்னா, அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுறோம் அப்படின்னா, அப்புறம் இங்கே உச்சியில் எடுத்த ஆள் யார்? ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே உச்சியில் எடுத்த ஆள் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த பேர் உங்களுக்கு கிடைச்சிரும். அவர் பேர் இட்டாச்சின்னு இருக்கு, ஜப்பான்காரர்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ உச்சியில் எடுத்தது யார் அப்படின்னா நம்ம இட்டாச்சிங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிடுவீங்க. என்னோட மெடிக்ளைம் பாலிசி பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இப்போ கேஷ்லெஸ் கிளைமில் எனக்கு ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் ஒரு 28,000 பக்கம் கிளைம் ஆச்சு. அதில் ஸ்டார் ஹெல்த்தில் ஆப்டிமா அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று எடுத்திருந்தேன். 13,580 ரூபா 4 பேர்த்துக்கு. அதில் மறுபடி டேக்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு கடைசியில் 15,941 ரூபா கட்டியிருக்கேன். அடாடா, இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் சொல்கிறாரு, கடந்த 15-20 நாளாக அவருடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த மாற்றம் இல்லை, 35,000 ரூபா மைனஸில் தான் போகுது அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அது உங்களுக்கு உபயோகமாக அப்படின்ற மாதிரி பாருங்கள். நான் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். அவன் மேல் நோக்கி ஏறும் பொழுது, மார்க்கெட் ஏறும் பொழுது அவனும் நல்லா மேல் நோக்கி ஏறுறான். மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் கீழே இறங்குது. ஆனால் மார்க்கெட் திரும்பி ஏறும் பொழுது எவ்வளோ விழுந்தானோ அதை விட அதிகமாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நடக்குது. கடந்த ஒரு 6 மாதமாக நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். எப்படி அது சாத்தியமாச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸை நான் எப்படி தேடி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டாக்ல ஒரு 5% மேலே ஹோல்டிங் வச்சிருக்கணும். அதே மாதிரி கடந்த 10 வருஷமாக அவன் ஒரு 10% மேலே அந்த கம்பெனி சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது இப்படி நேர்கோட்டில் 10 வருஷமாக சம்பாரிச்சு கொடுத்துருந்தாலும் சரி, அவன் பாட்டுக்கு கோணையாக எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு கடைசியில் இந்த வருஷமாக அவன் மேல் நோக்கி வந்திருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் கடந்த 10 வருஷத்தில் 10% சம்பாரிச்சு கொடுத்துருந்தா, அப்போ இந்த வருஷமும் அவன் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ 10 வருஷம் 10 வருஷமாக 10% ஒவ்வொரு வருஷம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த வருஷமும் அதில் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத், போன வருஷம் 100 கோடி லாபம் பண்ணானா இந்த வருஷம் ஒரு 150 கோடி லாபம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய ஸ்டாக்குலாம் பார்த்து எடுக்கிறோம்னு வச்சிங்களேன். மொத்தமே இந்த ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ வருதுன்னா 30 தான் வருது. இந்த 30ல் நீங்கள் ஏதாவது ஒரு ஷேரை சொல்லுங்களேன். இப்போ இந்த ஏபிபி அப்படின்ற ஒரு ஷேரை போடுறோம். இந்த ஏபிபி அப்படின்ற ஷேர் எங்காவது இறங்கி அப்படியே படுத்திருக்கா? இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வருஷ சார்ட். ஒரு வருஷ சார்ட்டில் எத்தனை முறை கீழே இறங்கினாலும் அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் மேலே ஏறிடுறான். நீங்கள் இந்த இடத்துல வந்து அவன் 7 தடவை இறங்கி ஏறிட்டான், நீங்கள் இந்த இடத்துல 8வது இடத்துல வந்து இன்னும் ஏறலையேன்னா இப்போ வரைக்கும் ஏறல. யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் ஏறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதில் ஏதாவது ஒரு கம்பெனியாவது மோசமான கம்பெனின்னு இருக்கா? இந்த பல்ராம்பூர் சின்னியே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அது சுகர் சம்பந்தப்பட்ட செக்டர், இறங்கி ஏறுறது அவன் வாடிக்கை தான். இவன் பாருங்க என்ன பண்ணியிருக்கான், இறங்கி விட்டு மறுபடியும் ஏறியிருக்கான், இறங்கி விட்டு மறுபடியும் அருமையான லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, இவனை பாருங்க, இந்த ட்ரெண்ட்னு ஒரு கம்பெனி, இதெல்லாம் யாருக்குமே சத்தியமாக நம்பிக்கையே வராது. கடந்த 5 வருஷம் எடுத்து பார்த்தா அவன் பாட்டுக்கு விண்ணை முட்டும் அளவு ஏறிக்கிட்டே தான் போகிறான். அப்போ ஏறிக்கிட்டே போகிறவன் எங்கேயாவது இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு முறையும் இறங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா டபக்குன்னு ஏறி மறுபடியும் மேலே ஏறி உச்சத்துக்கே தான் போகிறான். அப்போ ஒரு ஷேர் என்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு லாபகரமான கம்பெனியாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, கடந்த 10 வருஷமாக சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 5% மேலே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த யூனிவர்ஸுக்குள்ளே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எப்போ அவன் இல்லையோ, எப்போ அவனுடைய ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லையோ, அல்லது எப்போ டிஐஸ் விற்றுவிட்டு இந்த ஷேரை விட்டுட்டு ஓடி போகிறாங்களோ, அப்போ அந்த ஷேரை வந்து நம்மளும் விற்றுட்டு வெளியே ஓடி போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நான் இந்த மாதிரி வாங்கி விற்றுட்டு இருக்கும் பொழுது எனக்கு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு பெருசாக லாஸ் இல்லை. அப்படி கீழே ஸ்டாக் இறங்கினாலும் மறுபடி மார்க்கெட்டு மேலே வரும்பொழுது நல்லா மேல் நோக்கி ஏறி லாபம் கொடுத்துட்றான். நீங்களும் இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வரைக்கும், இப்போ ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் பண்ணுறான்னா இப்போ அதை லிஸ்ட்டில் வச்சுக்கணும். அப்புறம் அடுத்த வருஷம் அவன் பணம் சரியாக சம்பாதிக்கலைன்னா அவனை விட்டு வெளியே வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் மேபி மெயின்டைன் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா அப்படின்னு பாருங்கள். ஆஹா, தெய்வம் கொடுக்கணும்னு நினச்சிட்டா அது எத்தனை பேர் தடுத்து நின்னாலும் அது கிடைக்காம போகாது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கோஹினூர் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு ஹை ரேட்டில் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கே டீலிஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து மறுபடியும் ரீலிஸ்ட் ஆகி லாபத்துக்கு விற்றுட்டு ஓடி போயிட்டாரு. என்னுடைய நண்பனுமே ஒருத்தர் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன், அப்பப்போ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் 50% மேலே கீழே இறங்கிடுது, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து பார்த்தா ஆண்ட முன்னீத்தில் வாங்கின ரேட்டை விட மேலே வந்துடுது, விற்றுவிட்டு நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு லக்கும் இருந்து பொறுமையாகவும் இருந்தால் நம்மளுக்கு இழந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையுது. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் வந்து சிம்போனி பைபேக் அப்படின்றதனுடைய அக்செப்டன்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காரு. இந்த கால்குலேஷனில் வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கலாம் அப்படின்னா, இவர் 22 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் திருப்பி வாங்கிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டிருக்காப்புல. இதில் வந்து நிறைய பேர் அப்ளையே பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு அக்செப்டன்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணலாம், அதில் நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சிம்போனி பைபேக் ஆல்மோஸ்ட் 100% ப்ரீமியத்தில் பைபேக் பண்ணுறாங்க. அருமையான ஒரு லாபம் காத்து கிடக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆஹா, இதுதாங்க மாசு கெத்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடிசி கம்பெனி நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு 20-30 ரூபா மாதம் டிவிடெண்ட் வர்ற மாதிரியான பங்குகளை வாங்கி முதலீடு பண்ணி வச்சிடணும். ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, ஐடிசியிலிருந்து டிவிடெண்ட் வரப்போகுது, அந்த டிவிடெண்ட் வச்சு அவனுடைய ஹோட்டல்லையே டேபிள் புக் பண்ணி லஞ்ச் சாப்பிட்லாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எல்லாத்துக்குமே ஒரு 20-30 ரூபா இந்த மாதிரி சைடு இன்கம் அப்படின்றது வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடைசிக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, அத்தனை பிரச்சனையில் இந்த ஃபைனான்ஷியல் பிரச்சனை ஒன்று தீந்துது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட வேண்டியதான். பணம் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தமா? இப்போ கூட ஏதோ ஒரு முக்கியமான ஒருத்தருடைய கல்யாணத்தில் மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்க, ஆனால் ஜோடிகளை காணோம். ஸோ பணம் அப்படின்றது கிடச்சிருச்சுன்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை கம்மியாகுது. அப்படி பார்த்தாலும் மற்ற பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் என்னுடைய ஆசை என்னென்னா, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு 20-30 ரூபா டிவிடெண்டாகவே கிடைக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இவர் சங்கர் மணி, அவர் தான் இன்றைக்கி நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன். கடந்த ஒரு வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கார், 2022 பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 38,000 ரூபா டிவிடெண்டாக மட்டும் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஏங்க, நீங்கள் எவ்வளோ தான் பெரிய பணக்காரராக இருந்தாலும் 38,000 ரூபா அப்படின்றது என்ன ஒரு சின்ன காசா? நம்ம பெரிய டிவியாக ஒன்று வாங்கி நம்மளுடைய லிவிங் ரூமில் மாட்டிக்கலாம். எவ்வளோ பெரிய டிவி, 38,000 ரூபாய்க்கு நல்லா ஜம்முன்னு வாங்கி வாழ்நாள் பூரா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அது சந்தோஷம் தானே? அந்த டிவி பார்க்குறப்போலாம் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட, அடேங்கப்பா போடியா, நல்ல ஒரு படமாக பார்த்து போடியா அப்படின்ற மாதிரி அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்ல. அதனால் நண்பர்களே, நம்ம எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 50,000 1 லட்சமாவது டிவிடெண்டாகவே நம்மளுடைய இன்கமுக்கு வர்ற மாதிரி ஷேர்ஸ் வாங்கணும். அப்படியெல்லாம் டார்கெட் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பணம் வர மாதிரி பார்க்கணும். இப்படி கும்பா குட்டிய மாதிரி 70 லட்சம் அல்லது 10 லட்சம் 3 லட்சம் நானும் தான் கையை கருக்கியிருக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டுக்கு கையை கருக்கிட்டோம்னாக்கா நம்ம ஒரு மாதிரி கட்டுக்குள்ளே இருக்கலாம். இந்த மாதிரி 10 லட்ச ரூபா 70 லட்ச ரூபாயெல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு மனசில் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை போட்டு சாவடிக்கும். அதுக்கு இடம் கொடுக்காம மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் மேலே போய் என்னத்தையோ விளையாடுங்க. ஆப்ஷனை விளையாடுங்க குட்டி குட்டியாக, இல்லை அந்த ரம்மி கிம்மின்ட்டு என்னத்தையோ பண்ணுங்க, இல்லை ஃபாரின் டூர் போங்க, எப்படியோ பணத்தை செலவு பண்ணுங்க. ஆனால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.